Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு சிம்பிள் பலாசோ பேண்ட் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து 2 மீட்டர் இந்த கிளாத் வந்து நான் எடுத்துர்க்கேன். வந்து அயர்ன் பண்ணிருக்கேன். அயர்ன் பண்ணிட்டு இது வந்து ஃபோல்டட். இந்த சைடு ஃபோல்டட் வெச்சிருக்கு. இந்த சைடு ரா சைடு. ரா சைடு வந்து நான் ஆப்போசிட்ல வெச்சிருக்கேன். ஆப்போசிட்ல வெச்சிட்டு மார்க்கர் டேப் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு லெந்த் ஃபர்ஸ்ட் இதுக்கு வேணுங்கற மெஷர்மென்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா length, waist, hip, belt. First வந்துட்டு length. இப்போ வந்து நமக்கு வேணுங்கற மெஷர்மென்ட் எல்லாமே எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் length, waist, hip, belt. இது வந்து ஃபார்முலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் length minus belt. நீங்க இந்த அளவுக்குல பெல்ட்ல என்ன பண்றீங்களோ அத மைனஸ் பண்ணிட்டு +0.5 வந்து ஆட் பண்ணனும். இதுக்கு அப்படினா ஸ்டிச்சிங் ஆட் பண்றோம். So நான் length வந்து 37 inch minus 1.25 inch belt நான் போடுறேன் அந்த belt மைனஸ் பண்ணி +0.5 ஆட் பண்றேன். So 36.25 இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச அளவு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படினா பேசிக்கா எல்லாரோட பாடி மெஷர்மென்ட்க்கும் ஃபர்ஸ்ட் வந்து இங்க 1.5 inch நீங்க வந்து விட்டுறணும். அது வந்து லூஸ்க்காக ஃபர்ஸ்ட் இந்த 1.5 inch விட்டுருங்க. விட்டுட்டு இத வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்றோம். இப்போ லெந்த் பாத்தீங்கன்னா 36.25 அது வந்து 36.25 மார்க் பண்ணுங்க. மேலே இருந்து 36.25 36.25 அதுல வந்து ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம க்ரோச்சோட லெந்த் கண்டுபிடிக்கணும். அது வந்து ஹிப் உங்களோடது எவ்வளவு இருக்கு நம்மளோட 34 இருக்கு டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. +2 inch மைனஸ் வந்து பெல்ட்டுக்கு நம்ம பெல்ட் வருது இல்லையா அதுக்கு +1 inch வந்துட்டு சீம் அலவன்ஸ் மேலே 1/2 inch தைப்போம் கீழே 1/2 inch தைப்போம். ஸோ அதுக்காக 1 inch 34 டிவைடட் பை 2 +2 inch +1.25 சரி -1.25 +1 inch. ஸோ 10.25 இதுதான் நமக்கு க்ரோச்சோட லென்த் வந்துருக்கு. ஸோ நம்ம 10.25 மேலே இருந்து 10.25க்கு ஃபர்ஸ்ட் ஒரு அதுக்கு ஒரு சைட்ல 10.25 இப்போ நம்ம வச்சிருக்கோம். வச்சதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட் லைன் இதுக்கு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து இதோட ஃபார்முலா வந்து ஹிப் டிவைடட் பை 4. ஹிப் வந்து 34 டிவைடட் பை 4 ப்ளஸ் வந்து 1 inch சீம் அலவன்ஸ் இந்த சைடு தைக்கிறதுக்கு இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக சீம் அலவன்ஸ் வரும் +1. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வருது 9.5 வருது. ஸோ 9.5 நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9.5க்கு இங்கே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க் பண்ணுறோம். 9.5 ஒரு மார்க் பண்ணுறேன். கீழேயும் அதே மாதிரி 9.5க்கு மார்க் பண்ணிவிட்டு 3/4 inch வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடணும். இந்த 3/4 inch தான் வந்து எல்லா பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் 3/4 inch எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு கிராஸ் லைன் மார்க் பண்ணணும்.
கிளாஸ் லைன் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் எக்ஸ்ட்ரா 3 இன்ச் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 இன்ச் கிராஸ் மார்க்கிங்க்கு 1 இன்ச்சு 1 இன்ச்சு இதிலிருந்து ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. அந்த மிட் பாயிண்டில் இருந்து இன்னொரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லைனை வளைவை மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ லென்த் கீழே வந்து ரவுண்டு நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து 8 இன்ச் வைக்கிறேன். ஸோ லூஸ் வேணும் அப்படின்றதுனால 8 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் அதை கம்மியாக கூட வச்சுக்கலாம், 7 இன்ச் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ்க்கு இந்த 2 சீம் அலவன்ஸையும் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். கீழே வரும்போது 1 இன்ச் வரும். நம்ம மேலே போக 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 அந்த பாயிண்ட்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இந்த பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணுறதும் அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி. இப்போ கட் பண்ணிடுச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் பெல்ட்டுடைய லென்த் வந்து 3.5 இன்ச் லென்த் இருக்கணும். இது உயரம் வந்து லென்த்து பார்த்துக்கோங்க. நம்ம 25 இன்ச்சு தான் நம்மளுடைய வேஸ்ட் வந்து 25 இன்ச்சு. நம்ம பெல்ட் கட் பண்ணும்போது 25 இன்ச்சுக்கு தான் இது வந்து பெல்ட் வந்து கட் பண்ணணும். ஃபஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து 3.5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன். இது 26.5. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது கிளாத்து. பார்த்துக்கோங்க. இதில் வந்து 2 பீஸ் இருக்குது, இல்லை 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இது 2 பீஸ் வச்சோம்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இவ்வளோ இருக்குது. எக்ஸ்ட்ராவே விட்டு வச்சுக்கோங்க. Thank you so much for watching my video. Next video la idu eppadi stitch pandradhu paakalam. Bye bye.